75 வருடங்களாக திமுகவின் பெயர் மாறவில்லை, கொடி மாறவில்லை, சின்னம் மாறவில்லை. எதிரிகளின் வடிவம் மாறியிருக்கலாம், நாம் மாறவில்லை, நம் போராட்ட களம் மாறவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். திருச்சி சிவாவின் 5 நூல்களை வெளியிட்டு பேசிய அவர், திமுக என்னும் 3 எழுத்தின் பயணத்திற்கு என்றும் ஓய்வில்லை என்று கூறினார். 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரகாஷ்ராஜ், வைரமுத்து ஆகியோர் பங்கேற்றனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவாவேலு, கே.என். நேரு உள்ளிட்டோரும், எம்எல்ஏக்கள் மற்றும் ஆட்சியர்களும் பங்கேற்றனர். அதில் பேசிய துணை முதலமைச்சர், கடந்த ஆண்டு பெய்த அதிக கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை நினைவில் வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் தாழ்வான பகுதியில் உள்ள மின்பெட்டிகளை உயர்த்தி வைக்க உத்தரவிட்ட அவர், மீட்பு பணிகளின் போது தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்க வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் மோட்டார் பம்புகள், மக்களை காப்பாற்றி அழைத்து வருவதற்கான படகுகளை ஒரே இடத்தில் வைத்திராமல் அந்தந்த வார்டுகளுக்கு இப்பொழுதே பிரித்து வழங்கி பாதுகாப்பு வைத்திருப்பது அவசியம். குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மால் மின் இணைப்பு வழங்க முடியாது. அதனால் தாழ்வான பகுதியில் உள்ள இபி பாக்ஸ்களை இப்பொழுதே உயர்த்தி வைப்பதற்கான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞர்கள், என்ஜிஓஸ், தன்னார்வலர்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். மீட்பு பணி, உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பணிகளில் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்காக போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம், ஆர்கே சாலை, கத்தீட்ரல் சாலை, வாலாஜா சாலையில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வணிக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடங்கள் காலை 9:30 மணிக்கு மூடப்படும் என்பதால் தனியார் வாகனத்தில் வருவோர் முன்கூட்டியே வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்ணா சாலை மெட்ரோவிலிருந்து சிவானந்தா சாலையில் டிவி ஸ்டேஷன் வரையில் சிற்றுந்து சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை தவிர்க்க கூடுமானவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு மஸ்கட்டிலிருந்து 157 பேருடன் வந்த ஓமன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஓடுபாதையில் தரையிறங்கிய போது திடீரென அதன் டயர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. நிலை தடுமாறிய விமானத்தை விமானி சாதுரியமாக நிறுத்திய நிலையில் விமான ஊழியர்கள், பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். மீண்டும் மஸ்கட் செல்ல வேண்டிய அதே விமானத்தில் பயணிக்க 157 பேர் காத்திருந்த நிலையில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. பழுது நீக்கப்பட்டு ஞாயிறு அன்று காலை விமானம் மீண்டும் பயணத்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா வான் சாகச நிகழ்ச்சியை காண சாந்தோம் சாலை வழியாக வருவோருக்கு சிஎஸ்ஐ பள்ளி, செயின்ட் பெட்ஸ் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பார்க்கிங் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. அதேபோல் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக வருவோருக்கு கலங்கரை விளக்கம் ரயில் நிலையம் சாலை, ராணிமேரி கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும், வாலாஜா சாலை வழியாக வருவோருக்கு கலைவாணர் அரங்கம், விக்டோரியா விடுதி மைதானம் உள்ளிட்ட இடங்களிலும் பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்ணா சாலை வழியாக வருபவர்கள் தீவுத்திடல் மைதானம், பொதுப்பணித்துறை மைதானம் உள்ளிட்ட இடங்களிலும், நீல நிற பாஸ் உள்ளவர்கள் மாநில கல்லூரி, சுவாமி சிவானந்தா சாலை, லேடி வெலிங்டன் கல்லூரி ஆகிய இடங்களிலும் வாகனங்களை நிறுத்தலாம். விஐபிக்கள் மற்றும் விவிஐபிக்கள் கடற்கரை சாலையில் வாகனங்களை நிறுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி காலநிலை மாற்றத்தால் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பேசினார். பின்னர் சென்னை திரும்பிய அவர் இயற்கையை பாதுகாப்பது அவசியம் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணும், அப்ப 10 மரத்தை எடுத்துட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் நடுவீங்க. அந்த 10 மரத்தை எடுத்து அதுக்கான 100 மரத்தை எங்க நட்டுருக்கீங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் மரத்தை எடுத்துட்டு மக்களுக்கான தேவையான விஷயங்களை செய்கிறீங்க. ஆனால் அப்போ எடுத்த மரத்துக்கு ஒரு மரம் எடுத்தால் 10 மரம் நட வேண்டும் என்பது தானே ரூல், சட்டப்படி. அப்போ அந்த 10 மரத்தை நம்ம வேற எங்கே நட்டு இருக்கிறோம்? இல்லை வெட்டின மரத்துங்களுக்கு எங்கே? அதெல்லாம் எப்போ என்ன ஆகும்னா மக்களுக்கான பயன்பாடுக்கு ஒரு இடத்த கிடைக்குது. அதே சமயம்
நம்ம மரங்களை அதிகமாக வளர்க்கிறோம். ஸோ ரெண்டுமே தான் செய்யணும், இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஈச்சர் வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலுமலை தேசிய நெடுஞ்சாலையோரமாக போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஈச்சர் வாகனத்தில் போலீசார் சோதனை செய்ததில் அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2வது நாளில் ஹம்ச வாகன சேவை நடைபெற்றது. காலை ஏழுமலையானின் சின்ன சேச வாகன சேவை நடைபெற்ற நிலையில் மாலை கோவிலில் இருந்து புறப்பட்ட உற்சவர் மலையப்ப சுவாமி சரஸ்வதி அலங்காரம் பூண்டு கையில் வீணையுடன் வாகன மண்டபத்தில் எழுந்துள்ளினார். அப்போது 4 மாட வீதிகளின் இருபுறங்களிலும் கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழங்கினர். ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநாராயண 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 நாராயண. நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் ஐந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று சிந்தை கசிந்துனை கூவுகிறேன், அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா. பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் 3 ஆண்டுகளாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள், ஆதரவில்லாதவர்கள் 39 பேர் அங்கிருந்தனர். சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்தபோது ஒரே அறையில் அதிக நபர்களை அடைத்து வைத்ததுடன் சிலருக்கு காலில் விலங்கு மாட்டப்பட்டதையும் கண்டு அவர்களை மீட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசு மனநல காப்பக மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க முயற்சி செய்ததற்காக கைது செய்யப்பட்ட இளைஞர் காதலியின் நகைகளை அடகு வைத்து மீட்பதற்காக கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் மர்ம நபர் முகமூடி அணிந்து ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க முயற்சித்தபோது அபாய ஒலி எழும்பவே அங்கிருந்து தப்பி ஓடினார். போலீசார் 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது அபிராம் என்ற அந்த நபர் சிக்கினார். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் மாவட்ட எஸ்பி ரஜத் சதுர்வேதி தலைமையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். கிராம பகுதிகளில் சாராயம் காய்ச்ச பயன்படும் சுமார் 2800 கிலோ வெல்லம் மற்றும் 20 பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் இருந்த 10 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றினர். சாராயத்தை பதுக்கி வைத்திருந்த குபேந்திரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் மாவட்டத்தின் பெருமைகளை விளக்கும் புகைப்பட காட்சியை திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெடிபொருள் விதிமுறைகள் மற்றும் உரிமம் போன்றவற்றை சரிவர கடைபிடிக்காமல் இருந்த 4 வெடிபொருள் தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருவாலங்காட்டில் கடந்த ஆகஸ்ட் 24 அன்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள வெடி தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் 300 பேர் கைது செய்யப்பட்டனர். அக்கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 300 பேர் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி வெகு சிலரை மட்டுமே அனுமதிக்க முடியும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 3 பெண்கள், 2 ஆண்கள் உட்பட 5 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் குடிநீரை காய்ச்சி பருகுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.